வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக இது வந்துட்டு சிவபெருமானாவே ரோஸ்ட் பண்ணுறோம் சொல்லி போடல. ஆக்சுவலாக ஒருக்குமே ஒரு பாட்டை பற்றி பழைய பாட்டுக்கும் இது புது பாட்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு அவருக்கு கொலா பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் அவருக்கு சின்ன மெசேஜாக இருக்கட்டுமே, என்ன தரப்புலேருந்து என் தரப்பு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கட்டுமே சொல்லி இந்த வீடியோ போடுறேன் தவிர்த்து அவர் ரோஸ்ட் பண்ணல. அதாவது ஆக்சுவலாக ஒரு சாங்கை பற்றி சொன்னது சாங்கை பற்றி அவர் சொல்லியிருந்தது. அவர் பக்கத்தில் சொல்லி அவர் பேர் எனக்கு தெரியல. பக்கத்தில் ஒருத்தர் சொல்லி பெரிய மனுஷன் சொல்லியிருந்தாரு. அவருக்கு என்னோட சின்ன ஒரு என் பக்கம் ஒரு சின்ன என் தரப்பு ஒரு கருத்து மாதிரி என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்லியிருந்தாரு, பழங்காலத்து இளையராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூனிங்லாம் அவர் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அந்த சாங்கை பாடும்போது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லி அவங்க வச்சுக்காம எந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு புஷ் பண்ணி அந்த பாட்டோட டியூனிங்கும் அந்த அப்பர் லோவர் டியூனிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படி கிடையாது, ட்ரம்ஸை வச்சு தொம்முன்னு அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. நல்லா வைப்புக்கு தான் எல்லாம் கேட்குறாங்க தவிர இந்த டியூனிங்லேயோ இல்லை அப்பர் லோவர் அந்த குவாலிட்டியோ எந்த அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு மேலே போடணும் அந்த சங்கீதமோ அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து கவனிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் மியூசிக்கை மட்டும் போடுறாங்க. பெரிய பேக் பேஸ் அப்போ தொம்முன்னு அடிச்சிருந்தா பார்த்து ஓடிதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி என் பக்கம் பாயிண்ட் நம்பர் நான் சொல்லிடுறேன். அவர் சின்ன மெசேஜ் மாதிரி மேபா கொலாப்பான்னு சொல்ல அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக ரீசன் என்னன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடுறதுக்கு இருப்பாங்க. இந்த என்ன சொல்றது, வீடியோ அவர் சொன்ன மாதிரி தான் சிவபாரதி சொன்ன மாதிரி வீடியோ கன்செப்ஷன் கம்மி, இல்லை ஆடியோ கன்செப்ஷனால எல்லாம் பாட்டை கேட்க ஆரம்பிச்சாங்க. காது குத்தி எல்லாம் பாட்டை கேட்பாங்க. வெறும் பாட்டு மட்டும் கேட்பாங்க. எந்த பாட்டுலையும் மேக்ஸிமம் வீடியோ பார்க்காம கேட்பாங்க. அப்படி வீடியோ பார்த்தா கூட அந்த பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த டியூனிங் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த டியூனிங்கை கொண்டு வந்த மெயின் ரீசன் இருக்குன்னா இன்னும் அதிகமாக சிங்கர்ஸ் உருவாக்குறதுக்கு தான். இப்போ சூப்பர் சிங்கர் போகும், அங்கே மொத்தம் இந்த டியூனிங்கா இந்த அப்பர் லோவர் டியூனிங்கு எந்த அளவுக்கு சங்கீதம் வரணும், மேலே எந்த அளவுக்கு அந்த ஹை பிச் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லி இந்த பாட்டு பாடுவாங்கல்ல, இந்த ஷோஸ்லயும் இப்போ புதுசாக சினிமாவில் இந்த பாட்டு பாட ஆசைப்பட பாடுவாங்கல்ல, அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் செட் ஆகும். சில பேர் ஆடியோ என்டிசியஸாக இருக்கவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா யாருமே அந்த பாட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க தான். ஆனால் அந்த அளவுக்கு சூடிங்க யாரும் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற ஆடியோ சிஸ்டமும் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் கூட எல்லாரும் பார்த்தது ஒரு மெயின் ரிலாக்ஸேஷனுக்காகவும் சும்மா தான் வேலை பார்த்தாமோ ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டு நெக் பேண்டை போட்டு நல்லா பஸ் குவாலிட்டியாக பஸ் வாங்கி இல்லை ஐஎம் கூட வாங்கிட்டு அதை என்ஜாய் பண்ணலான் தான் நிறைய பேர் இப்போது இருக்காங்க. சும்மா காரில் வச்சு நல்லா குவாலிட்டியாக சாங் கேட்போம். டியூனிங் எந்தளவுக்கு அப்போ லோ முக்கியம் கிடையாது. அந்த வோக்கல்ஸு அந்த மெலோடிஸு அது நல்லா இருந்தால் போதும், அந்த ஒரு லிரிக்ஸ் நல்லா இருந்தால் போதும் தான் நினைக்கிறாங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அதை பற்றி இப்போ வந்துட்டு அந்த மாதிரி லோவர் அப்போ கஷ்டப்பட்டு பண்ணால் கூட அதை கூர்ந்து கவனித்து ரசித்து கேட்குற அளவுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கம்மி. ஏன்னா இப்போ நானே கூட மெலோடி சாங்ஸை கேட்பேன். இந்த எம்ஜிஆர் பாட்டுகளோ எம்ஜிஆர் அந்த டிஎம்எஸ் சாங்ஸ்ன்னு சொல்லி கம்பைன் ஆகும்ல, அந்த மாதிரி சாங்ஸோ அதில் நானும் கேட்பேன். பழங்காலத்தில் இந்த பழைய பாட்டுலாம் இளையராஜா பாட்டுலாம் நான் கேட்பேன். எதில் இளையராஜா பாட்டு கேட்பேன்னா அந்த டியூனிங்கு சவுண்ட் டியூனிங்கை தாண்டி இந்த லிரிக்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு மெலோடியா ஒரு ஃப்ளோவில் ஒரு ரைமிங்காக இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு மேக்ஸிமம் என்னென்னா நான் பார்க்கறது அந்த லிரிக்ஸில் ஒரு ஃப்ளோ இருக்கா, ஒரு மெலோடியா ஒரு ரைமிங்காக அந்த லிரிக்ஸில் போதா அதான் பார்ப்பேன். அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த எம்ஜிஆர் இந்த டிஎம்எஸ் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரெகுலராக அந்த பாட்டை கேட்பேன். எல்லாம் கேட்பாங்க, நான் இந்த வயசுல கொஞ்சம் எம்ஜிஆர் பாட்டில் கேட்பாங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாக எம்ஜிஆர் பாட்டில் இந்த டிஎம்எஸ் சாங்லாம் லிரிக்ஸ் வந்துட்டு ஒரு ரைமிங்காகவும் ஒரு ஃப்ளோலையும் ஒரு மாதிரி கேட்சியாக இருக்கும். அதே மாதிரியே பழங்காலத்து பார்த்தோம் இல்லை இந்த காலத்து பார்த்தோம் எந்த சாங்ஸ் எல்லாம் அந்த இந்த லிரிக்ஸில் வந்து ஒரு ரைமிங்கும் ஃப்ளோ அப்படியே கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். இந்த பாட்டு சொல்லலாம், டிராகன் பாட்டில் மலைத்துளின்னு சொல்ல சாங் வரும் இல்லை, மெலோடி சாங்க, அந்த பாட்டில் கேட்போம். ஆனால் நம்ம அதில் யாருமே லிரிக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. லிரிக்ஸ் ஃப்ளோவில் போகிற என்ஜாய் பண்ணுவோம் தவிர அதையும் இந்த ஹிட் ஹையாக கரெக்டாக போதா, இளையராஜா மாதிரி அந்த டியூனிங்கை கரெக்டாக வருதா, பேக் நிறைய மியூசிக்ஸ் வருதா, அதெல்லாம் யாரும் இப்போ என்ஜாய் பண்ண டைமும் இல்லை, மெயின்டும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ
10 to 15% ஆஃப் பீப்புள் இந்த ஆடியோ என்தூசியஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க வேணா அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா இந்த 15% 20% ஆஃப் ஆடியன்ஸுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்படணுமா கேட்டால் படலாம். ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குமாங்க கேட்டால் டவுட் தான். ஏன்னா அந்த காலத்தில் படம் வந்துட்டு மாதம் மாதம் வருது, வருஷங்கள் வருதோ. ஆடியோ அவங்க டியூன் பண்ணுறதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி அந்த பாட்டு போடுறதுக்கு மியூசிக் போடுறதுக்கும் அவங்களுக்கு டைம் இருந்தது. ஆனால் இப்போ எங்க 6 மாதம் ஒரு அஜித் படமோ விஜய் படமோ இல்லை ரஜினி படமோ கமல் படம் வருதுன்னா அந்த 4 படத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 4 படம் சேர்த்துனா ஒரு வருஷம் 2 படம் வருதுன்னு வச்சுக்கேன். ஒரு வருஷம் 2 படம் வருதுன்னா கூட மியூசிக் டைரக்டருக்கு ஜஸ்ட் 6 months கேப்பில் அந்த பாட்டுக்கான ஒரு நல்ல வீடியோ, அதாவது தேட்டரில் பார்த்துக்கிட்டே அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க டியூன் பண்ணிக்காங்க தவிர தனியாக உட்காந்துக்கும் சரி. ஆனால் நிறைய பேர் வந்து தனியாக உட்காந்தாலும் அந்த பாட்டு மியூசிக் வந்து அவங்க எப்படி வைப் பண்ணுது அதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் யோசிச்சு மெனக்கிறாங்க தவிர இது ஹை இதெல்லாம் பார்த்தாக்கா யாரும் பெருசாக கூர்ந்து கவனிக்கும் போதும் கிடையாது, யாருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போதும் கிடையாது. அதனால அவங்க மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் தான் கவர் பண்ண பார்க்குறாங்க இப்போ ஜென்ரேஷனுக்கு. அவர் சொல்கிற மாதிரி இந்த ஹையர் மிட்டு அந்த டியூனிங் வந்து கரெக்டாக வரணும், ஃப்ளோவில் எவந்தாலும் ஹை லெவல் இருந்தாலும் கம்மியாக வரணும். இதெல்லாம் பார்த்து அவங்க பண்ணால் கூட அது எத்தனை பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி பண்ண டியூனிங் எல்லாம் மேக்ஸிமம் பேர் பண்ணுவாங்க, பண்ணாலும் வேஸ்ட்டு தான். இன்னொன்று அவங்களுக்கு இப்போ அது பண்ண தெரியுமா சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வைபான சாங்ஸு வெறும் லிரிக்ஸை மட்டும் வச்சு லிரிக்ஸு வைபான மியூசிக் இது 2 வச்சு மட்டுமே ஃப்ளோவில் இருக்காங்க. திடீர்னு இவங்க நம்ம இளையராஜா மாதிரி பாட்டு போடுவாங்களாங்கிறத கஷ்டம்தான். பண்ணாலும் வேஸ்ட்டு, மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. நான் அதாவது ரீசன் சொல்கிறேன், டைமிங்கோ அந்த அளவுக்கு டைமும் இல்லை, அந்த அளவுக்கு அந்த ஜென்ரேஷன் இப்போ கிடையாது. ப்ளஸ் அப்படி வச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க வைப்பாங்க பர்ஃபெக்டாக மேலே கீழே கரெக்டாக வராமல் வைப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ பாட்டுகளுக்கும் அதே மாதிரி இப்போ வர அந்த மெலோடி சாங்ஸுக்கும் அது தேவைப்படலை. அப்போனா அந்த சங்கீதம் வந்து அவ்வளோ துல்லியமாக எல்லாம் கவனித்து ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் லிரிக்ஸ் என்ஜாய் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க, லிரிக்ஸும் அந்த மியூசிக்கை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு கேட்குற மாதிரி யாருக்கு பொறுமையோ தேவையோ அதே மாதிரி டிமாண்டோ எதுவும் பெருசாக இல்லை. அதுதான் ரீசன் எனக்கு தெரிஞ்சு. என் பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் அப்புறம் சொல்லேன், நான் என்னதான் இப்போ புது பாட்டு மொத்தமே கேட்டுனாலும் நான் எம்ஜிஆர் பாட்டையும் கேட்பேன். எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்ஸை தாண்டி நான் லிரிக்ஸ் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நான் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் எந்த பாட்டும் கேட்பேன். ஹாலிவுட்டில் இங்கிலீஷ் சாங்ஸும் கேட்பேன், ஹிந்தி சாங்ஸும் கேட்பேன், தமிழ் கேட்பேன், எல்லா பாட்டிலையும் கேட்பேன். லிரிக்ஸ் மொத்தம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிரிக்ஸ் ஒரு டைமிங்காக ஃப்ளோவில் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் கேட்பேன். மியூசிக் நல்லா இருந்தால் ஓகே தான். ஏன்னா நான் வந்துட்டு மியூசிக் என்ஜாய் பண்ணுற மாதிரி மியூசிக் என்ஜாய் பண்ணுறது அதே மாதிரி இப்போ நிறைய பேர் அதே மாதிரி தான் இருக்காங்க. மியூசிக்கும் லிரிக்ஸாக என்ஜாய் பண்ணலான்னு தவிர அந்த டியூனிங்கை விட்டு கண்டுக்கிறது ஆடியோ என்தூசியஸ்ட் இப்போ கம்மி. நிறைய பேர் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ யாரும் கிடையாது. தசாகேஷ் இதெல்லாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்துல இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான் தட்டி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வரை குட் பாய்.